எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். யூகேலேயே இல்லை உலகத்திலேயே இது ஓல்டஸ்ட் ஃபோன் பூத்து. ஸோ இப்போ வந்து 100 வருஷமா இந்த ஃபோன் பூத் இதே இடத்துல இருக்கு. ஸோ நம்ம போய் வேலையும் செய்யுது. இப்போ வந்து ஐல் ஆஃப் வைட் சீரிஸ் வந்து தாறுமாறா போயிட்டு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் அங்கே போனது ஒன்று போட்டோம். அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து ட்ரெயின் ஜர்னி பண்ணது போட்டோம். ஊட்டியில் இருக்க மாதிரி ஒரு ட்ரெயின் ஜர்னி. எல்லாருமே வந்து பார்த்தவங்களாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அந்த டைம்ல நிறைய பேர் வந்து கேட்டது என்னன்னா, நீங்க எங்க தங்கியிருந்தீங்க பிரதர், அதை பத்தி கொஞ்சம் போடுங்க, நாங்கள் போய் பார்க்கணும் அதை அப்படின்னு சொல்லும்போது, நான் இந்த டைம் காமிக்க போறது வந்து நாங்கள் தங்கின இடம். இது ஒரு சின்ன டவுனு. இந்த டவுனுக்குள்ளார வீட் சீஃப்னு ஒரு பப்பு. அந்த பப்புக்கு மேலே தான் நாங்கள் தங்கியிருந்தோம். பப்புனா என்ன, அங்கே சாரம் வைப்பாங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அது தப்பு. பட் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இங்கே எப்படின்னா, நம்ம ஊர் டீ கடை மாதிரி ஒரு கிராமத்தில் 4 பப் இருந்ததுன்னா 4 பப்பில் தான் வந்து மக்கள்லாம் போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அந்த வாரத்தில் நடந்தது இல்லை அந்த மாதத்தில் நடந்தது, ஃபுட்பால் ஆகட்டும் பாலிடிக்ஸ் ஆகட்டும், எல்லாருமே பேசிக்கிறது அந்த பப்ல தான். ஸோ எங்களுக்கு நாங்கள் புக்கிங் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப சீப்பாக கிடைச்சது அங்கே தான். ஸோ நாங்கள் நினச்சோம் சரி இந்த டைம் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ அங்கே போய் இருந்தது தான் நீங்கள் இன்னைக்கு இந்த எபிசோடில் பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலே எல்லாம் நிறைய எஸ்டிடி பூத் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் இன்ஸ்டால் பண்ண எஸ்டிடி பூத்து இன்றைக்கும் இயங்கிட்டு இருக்கு. அந்த எஸ்டிடி பூத்தையும் இதிலே காமிச்சிருக்கோம். அது டெலிஃபோன் பூத்துன்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் எஸ்டிடி பூத்துன்னு சொல்கிறதுனால அது சொல்கிறேன். ஸோ இதுதான் நீங்கள் இந்த எபிசோடில் பார்ப்பீங்க. போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு எபிசோட வரும் டெஃபினட்டாக. ஸோ இதை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த எபிசோட போடுறோம். அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து அப்புறமா எல்லாமே புக்கிங்லாம் முடிச்சோமா, அங்கே போனோம். அந்த நியூ போர்ட்டுக்கும் போயிட்டோம். வண்டியை போய் பார்க் பண்ணிட்டு பசங்கள்லாம் பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. நான் வந்து பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு நான் உள்ளார போனேன். ஸோ உள்ளார போனால் ஃபஸ்ட்டு டைம் நான் லைஃப்லேயே சந்திக்காத ஒரு விஷயத்த பார்த்தேன். என்னன்னா, உள்ளார வந்து ஒரே பரபரப்பாக இருந்தது. எல்லாமே டென்ஷனாக இருந்தாங்க. அங்கே வேலை பண்ணுற 2 பொம்பளைங்க, அப்புறம் ஒரு சைனீஸ் கப்பல் இருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு சிலையோட மூஞ்சி உடஞ்சி அது வந்து இது தீ என்னன்னா, அங்கே வந்து ஒரு ஃபயர் பிளேஸ் இருந்தது. அந்த குளிர் காயறதுக்காக ஒரு வந்து ஃபயர் பிளேஸ் வச்சுருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளார வந்து ஒரு சிலை இருந்தது. அப்போ அங்கே இருக்க வேலை செய்கிறவங்க ஒருத்தவங்க எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கை சுட்டுட்டே இருந்தது. நான் உள்ளார போனோன்னே கேட்டேன் என்ன நடந்ததுன்னு அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, எங்களுக்குலாம் அப்படியே கை காலெலாம் நடுங்குது. யாரோ ஒரு பைத்தியக்காரி உள்ளார வந்து கண்ணமனன்னு கத்திட்டு எல்லாத்தையும் உடச்சிட்டு அந்த சிலையை எடுத்து கீழே 4 தடவை அடிச்சுட்டு அப்புறமா உள்ளார அந்த தீக்குள்ளார போட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா அந்த ஏரியாவை ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா இவங்கெல்லாம் ஏதோ போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சரி நம்மளுக்கு வந்து எதுக்கு டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவை காமிச்சேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய இது பில்லியர்ட்ஸ் டேபிள் வச்சுருந்தாங்க, பப் இருந்தது. ஸோ நிறைய அங்கே டேபிள்ஸ்லாம் இருந்தது, சோஃபாலாம் அழகாக வச்சுருந்தாங்க. அந்த ஃபயர் பிளேஸ் அழகாக இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். இந்த வீட் ஷீஃப்ங்கிற ஒரு ஸ்டே வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நாங்கள் வந்து உள்ளார போனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்ல சூப்பரான ஸ்பேஸு. ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரியே நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் வெளியில் போய் சாமான்லாம் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. நாங்கள் அங்கேயே இருந்து நல்லா சூப்பராக சமைச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்களும் அதே மாதிரி போகணுன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ஒன்று என்னென்னா ரொம்ப காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி அது. ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5000 5500 அதுக்குள்ளாரே முடிஞ்சிடும். ஸோ வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா 8000 இல்லை 10000 கூட கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அதே மாதிரி தங்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா வந்து அந்த டவுனுக்கு நடுவில் இருக்கிறதுனால நீங்கள் எய்த்தாப்லேயே பார்த்துட்ருப்பீங்க, ஒரு நல்ல சர்ச் இருந்தது. அந்த ஏரியாவே வந்து ஒரு டவுனு. ஸோ உள்ளார சிட்டி சென்டருக்கு நடுவில் இருக்கும். ஸோ என்னென்னா ஷாப்பிங் அதை சுற்றி சூப்பராக இருக்குது. டிகே மேக்ஸ்லாம் ரைட்லேயே இருக்குது. ஒரு நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். அதே மாதிரி வந்து கொஞ்சம் தூரம் ஒரு 5 நிமிஷம் நடந்தீங்கன்னா சைனீஸ் ரெஸ்டாரண்ட், இந்தியன் ரெஸ்டாரண்ட், அந்த மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி 5 மைலுக்குள்ளார நீங்கள் வந்து இதுக்கு போயிடலாம், ஃபெரிக்கு போயிடலாம். அது மட்டும் இல்லை, நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷனும் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட்டு. நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் அது சீப்பஸ்ட்டில் மட்டும் இல்லை, தங்குறதுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கணும்னா இங்கே தான் போடணும். புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னா இது டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். You are Sama, and you are Naomi. Naomi, all right. So just for our channel, just say vanakkam to everyone. Vanakkam. Thank you very much. You guys were great. Like we loved it. Thank you. Thanks for your hospitality. Bye guys. Bye. Take care. Yes. Bye. So இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டோம். இந்த இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டோம். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே தான் கொடுப்பாங்க. சூப்பர்.
இங்கே தான் டெய்லியும் உட்காந்து நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வெளியில் இந்த வியூ கிடைக்கும். அப்படியே அதை பார்த்துட்டு தேங்க்யூ guys. See you. Bye. Bye my. Bye. Yeah, thank you. Bye. போலாமா? We're going now. See you. Bye. Take care. See you. Bye. எல்லாம் கிளம்பிட்டோம். வாங்க போகலாம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குறது வந்து அங்கே பாருங்க ஃபோன் பூத்து. நம்ம ஊரில் ஃபோன் பூத் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபோன் பூத் வந்து யூகேலேயே இல்லை உலகத்துலேயே இது ஓல்டஸ்ட்டு ஃபோன் பூத்து. ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் பூத் வந்து 1921 பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 100 வருஷமாக இந்த ஃபோன் பூத் இதே இடத்துல இருக்குது. ஸோ நம்ம போய் வேலையும் செய்யுது. ஸோ இந்த இது வந்து இப்போது உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று, இன்னொரு இடம் சொன்னாங்க லண்டன் பக்கத்தில் இங்கேயும் இருக்குது. பட் ரெண்டு பூத் மட்டும் தான் இருக்குது. K1 பூத்துங்கிறாங்க. 1921 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சில புது காயின்ஸ்லாம் இதில் ஒர்க்கே ஆகாது, அந்த மாதிரி இருக்கா. ரொம்ப பழசு. நம்ம காலையிலேருந்து இங்கே வரதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணோம். நிறைய மழை பெஞ்சுது. இப்போ வந்துட்டோம். போய் பார்க்க போகிறோம் அந்த பூத்தை. வாங்க. ஓடு. ஓ, இங்கேயும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுமா? அது இந்த அந்த காலத்து ஸ்டைலில் இங்கே பாரு. ஆமாம், இது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணுறது. இது வந்து லோக்கல் கரன்சி கூட அக்செப்ட் பண்ணுறது இல்லையா மேலே? This telephone box was installed in 1920s. It is a sole surviving type K1, still in daily use. ஸோ இது வந்து கிரேட் 2 லிஸ்டட் பில்டிங்பாங்க. ஸோ இந்த பில்டிங்கில் இந்த இதை வந்து யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணுன்னா இதில் காசு போடணும். காசு வச்சுருக்கியா? அங்கே வச்சுருக்கேன். ப்ளீஸ் வெயிட். எமர்ஜென்சி கால் சொல்லிட்டாங்க. காயின் போட்டாக்கா போடலாம். காயின் போட்டால் வருமா? ஸோ இது பாருங்க, இங்கெல்லாம் அந்த காலத்தில் இங்கே தான் காயின் போடுவாங்க. ஒன்றுனா உன்ட்ட காயின் இருக்கா? நம்மள்ட்ட அங்கே காயின் இதெல்லாம் போடணும்னு போடல. காயின் 60p மினிமம் போட சொல்லியிருந்தாங்க. ரெண்டு காசு நேரத்தி கீழே வந்துருச்சு. எமர்ஜென்சி கால் வைங்க அங்கே வைங்க, ஃபோனை வைங்க. வச்சுட்டு இப்போ போடுங்க. எடுக்காமே போடுவா? ஆமாம். இன்சர்ட் காயின் ஃபர்ஸ்ட். எங்க லிஃப்ட் ரிசீவர். இன்சர்ட் காயின். எமர்ஜென்சி காயின் போடுங்க. வந்துருச்சு. ஓகே, ஒர்க் ஆகுமாம்மா? இது என்னன்னா இந்த காயின் ஒர்க் ஆகுறது இல்லை. இந்த புது காயின் புது காயின் அதனால தான் ஒர்க் ஆகுது. 2006 வந்தது. எனிவே அதனால தான் இட்ஸ் நாட், இது ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்காமா. ஆனா என்னன்னா இது பழைய காயின் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுதாம். இதுல கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் வந்தாச்சு.